ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து புது மொபைல்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ நல்லா, கேமரா நல்லா இருக்கா, இல்லை சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும், டிஸ்பிளே எப்படி இருக்குது, இல்லை அதோட பேட்ரி லைஃப் எப்படி வரும், பேட்ரி எத்தனை எம்ஏஹெச், இதெல்லாம் பார்ப்போம். அது பார்க்கும்போது சார்ஜ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்கிறாங்க, சில பிராண்ட்ஸில் வந்து ஊக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது எப்படி நீங்கள் வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது ஒரு மொபைலோட சார்ஜர் வந்து எத்தனை வோல்ட், சில பேர் வந்து 5 வோல்ட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ ஆப்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்டரே கொடுக்குது, வெறும் ஒயர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக வெறும் பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் போய்ட்டுருக்கும்போது வோல்ட்டுன்னு சொல்கிறாங்களே, 5 வோல்ட்டுன்றாங்க, 15 வோல்ட்டுன்றாங்க, 25 வோல்ட்டுன்றாங்க. அந்த வோல்ட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வோல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். சில பழைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர்லேயே போட்டிருப்பாங்க 5 வோல்ட்டு 15 வோல்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய சார்ஜர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா இது, காலேஜில் ஸ்கூல்ஸ்லாம் ஃபார்முலா பார்த்துட்ருப்போம், இப்போவும் வந்து ஃபார்முலா போடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேஷன் தான். ஸோ உங்களோட இப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள், அந்த இதில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா Realme 5 Proவோட ஊக் சார்ஜர், 15 வோல்ட் சார்ஜர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வோல்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா W = V × A. அதாவது W அப்படின்னா வாட்டு, V அப்படின்னா வோல்ட்டு, ஏன்னா ஆம்ப்பு. இந்த வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்புட்டில் வந்து 5V4A அப்படின்னு இருக்கும். நான் ஃபார்முலா வந்து V × A. அப்போ 5 × 4 வந்து 20 வாட்ஸ். ரியல்மியோட சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 20 வாட்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஐஃபோன் சார்ஜரும் இருக்குது. அதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவுட்புட் 5 வோல்ட் 3A அப்படின்ட்டுருக்கு. நான் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது V × A அப்படின்னா 5 × 3 15 வோல்ட். ஐஃபோனோட சார்ஜரோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 15 வோல்ட்ஸு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சார்ஜருக்குமே உங்களுக்கு நீங்கள் எந்த சார்ஜர் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களோட சார்ஜர் என்ன வோல்டேஜ் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாருமே தெளிவாக இருப்பீங்க எத்தனை வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் சார்ஜர், ஊக் சார்ஜர் எதாக இருந்தாலுமே இந்த சிம்பிள் கால்குலேஷனை வச்சு உங்களோட சார்ஜர் எத்தனை வோல்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய் பாய்.